அக்னீஸ்வரன் சார், 2026 தேர்தல் கடந்த காலத்தில் இருந்த தேர்தல் கூட்டணி கணக்குகளை விட இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அரசியல் நோக்கர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா சார்? என்ன இந்த எலெக்ஷன்ல என்ன டிசைட் பண்ண போறாங்க, யார் எவ்வளவு சீட்ல நிக்க போறாங்கங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த 2026 தேர்தல் உருவாக்கி இருக்காங்க. கண்டிப்பா உருவாக்கி இருக்கு. அப்படி ஒரு அரசியல் சூழல் இங்க நிலவுது. அப்படி ஒரு சூழலை உருவாக்குறது மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார். சரி, தமிழ்நாட்டில் 65 கட்சிகள் இன்னைக்கு இருக்கு. கடைசியா பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்ச பதிவு செஞ்ச கட்சி. ஆனா 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் 4 கட்சிகள் தான் கூட்டணிகளாக நிற்கிறது. ஒன்று ஆளுகிற கட்சி திமுகவுடன் காங்கிரஸ், அது கூட 13 கட்சிகள். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அது கூட மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அது கூட மதுராந்தகத்தில் 12 கட்சிகள். இப்படி இந்த 2 கட்சிகளும் இருக்குது. இந்த தேசிய கட்சிகள், ஆளுகிற கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி பீகார்ல இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் பீகார் உள்ள தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தனியாக நிற்க முடியல. அங்க நிதிஷ்குமார், அது மாதிரி இங்க லாலு பிரசாத் யாதவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ், அவங்கள வச்சுதான் காங்கிரஸும் பாஜகவுமே தேர்தலை சந்திச்சிச்சு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும். இப்ப இந்த 4 முனை போட்டியா இருந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. தேசிய கட்சிகள் இங்க இருக்கும். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு அபரிவிதமா வளர்ந்திருக்கதா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் இது வரைக்கும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க திரும்ப திரும்ப மையப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தொகுதி சேப்பாக்கம். அந்த சேப்பாக்கத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள் ரொம்ப மென்மையா பக்குவமா நீங்க கேட்கிற கேள்வியை கையாண்ட விதம், அவர் பண்ணுகிற அந்த அரசியல் முறையே அதுதான். ஆனா இங்க இப்ப கேக்குறீங்க, அண்ணன் போகிற போது புகழேந்தி என்ன அப்படியே 2 தட்டு தட்டி விட்டுட்டு போனாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்பி கூட பாக்குற இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட். ஆனா அண்ணன் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். 2024 தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி என்று தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க அமைச்சீங்கல்ல, அப்ப அதிமுக தனியா தான் நின்றது. இப்பயும் அதே தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன் தனியா நீங்க தமிழ்நாட்டில் நிக்க முடியல? வாக்கு சதவீதம் அண்ணா திமுகவுக்கு மத்தியில் ஆட்சியில் இல்லைன்றாலும் இங்க வாக்கு சதவீதம் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 37%, அதிமுக 33.4%. இப்ப எதிர்மறை வாக்குகள் ஆளுகிற கட்சிக்கு பெரும்பாலும் கூடியிருக்குமா குறையுமா? அத கணக்கில் வச்சுட்டு தான் பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்ப அதிகாரத்தை எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாங்க. ஒருவேளை அதிகமா இருக்குமே ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையே மாற்றக்கூடிய வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப மட்டும் இல்ல. இதுல இதே நோக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல சார், தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டி. சொல்றாருல அண்ணன், முன்னாடி போனா விசிலு, பின்னாடி போனா விசிலு. ஜனநாயகம் படம் ஏன் பேச முடியல? அது வேற. ஓய்பிரிவு கொடுக்கிற போது வாங்கிக்கிட்டீங்களே ஏன்? அதெல்லாம் வேற. ஆகையினால இங்க நடக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தான் இப்ப தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் பலமா இருக்கக்கூடிய கட்சிகள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், அண்ணன் சொல்லும் போது சொன்னாரு, இல்லைங்க பாமக பலவீனமா போச்சு அப்படிங்கிறாரு. எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு தெரியல. 2021 அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்கல்ல. அப்ப அவர்கள் வாங்கிய வாக்கு 3.8%. 2024 அவங்க பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டாங்க. அப்ப வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு?
4.2% உயர்ந்திருக்கா அல்லது சரிஞ்சிருக்கா? இதுக்கு அண்ணன் பதில் சொல்லணும். உடனே அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா என்ன சொல்லுவாருன்னா, அப்பாவும் மகனும் பிரிஞ்சுட்டாங்களே. ஆனா மாம்பழத்தை ரெண்டா பிரிக்க முடியாத. அதான் வெட்டுறதுக்கு போயிட்டாரு கோர்ட்டுக்கு. ஐயா போவாரு சார், ஐயா போவார் சார், போகட்டும் சார், அவர் வளர்த்த கட்சி சார், நான் இல்லைங்கள. ஆனா திமுகவை பார்த்து பாமக இன்னும் பாடம் கற்றுக் கொள்ளாமல் இருக்கிறதே. ஆட்சி அதிகாரத்துக்கு வரலையே இன்னும், அந்த வேதனை தான் எனக்கு. ஆகையினால இங்க இவர்களை பொறுத்தளவுல நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிறலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றக்கூடிய கட்டமைப்பும் வாக்கு சதவீதமும் இங்கதான் இருக்கு. மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராஜசேகர் சார் சொன்னாரு, இப்ப எவ்வளவு நாசுக்க நீங்க கேட்ட கேள்விக்கு அழகா பதில் சொல்லாமே தப்பிச்சாரு பாருங்க. அக்கா கனிமொழி அவர்கள் இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்தாரு. என்ன பார்த்தாருன்னு நான் சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்ல முடியாது. ஆனால் செல்வ பெருந்தையாவது சொல்லுவாரா? பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் நீக்க முடியல? இந்திய நாட்டில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாக இருக்கக்கூடிய திரு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு? கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் இங்க பேச வேணாங்க. ஆனா பாஜக மதவாத கட்சி, அதிமுக கூட்டணி வச்சிருச்சு. ஆனா அதிமுகவும் பாஜகவும் குழுவா போட்டிருக்கு. நீங்க தான் பலமா வெற்றியை தொடர்ந்து வர்றீங்க சார். ஒரு எதிர்ப்பு குரல் கிளம்பும் போது அதை எப்படி கையாள்றது அப்படிங்கிற யுக்தியை திமுக தெரிஞ்சு வச்சிருக்கா சார்? திமுக தெரிஞ்சுதான் வச்சிருக்குது. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாட்டில் 2 கட்சி மட்டும் இன்னும் கேட் ஆன் த வால், எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்னு காங்கிரஸ், ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசுற பேச்சலாம் காங்கிரஸ் கூட்டணி திமுகவில் நீடிக்குமா? காது கொடுத்து கேட்க முடியல. என்ன திருச்சி வேலுச்சாமி சார் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல, அப்படி பேசுறாரு. அதவே சொன்னீங்கன்னா அதை விட பெரிய பெரிய ஆளுகள் இங்க இருக்குது. சரி, அதனால சார் இது அது ஒண்ணு. இன்னொன்னு, காங்கிரஸ் என்னதான் இவர்கள் பேசினாலும் 63 நீங்க கேட்டீங்க, அதுக்கும் நம்ம ராஜசேகர் சார் பதில் சொல்லல. 63 கேட்டீங்க, 41 வந்துச்சு. இப்ப எத்தனை? ஏற்கனவே 21 தான். நீங்க இந்தியா கூட்டணி பலமா இருந்துச்சுன்னா திமுக அவங்கள இன்னும் கொஞ்சம் உயரத்துல வச்சு பார்க்கும். இப்ப அது கிடைக்குதா தெரியல. ஓகே.